நான் போட போகும் திட்டத்தால் உனக்கு இருக்கும் மரியாதை அனைத்தையும் அழித்து நான் என்னவெல்லாம் செய்கிறேன் என்று பார்த்து கொண்டே இரு மாருதி. ஆச்சாரியரே, இவர்கள் இருவரும் பொய் கூறுகிறார்கள். இவர்கள் இருவரும் பொய் கூறுகிறார்கள் என்றால் இதோ இது என்ன? இன்று இரவு 7 மணிக்கு ஜெய் வீர ஹனுமான். உன்ன மாதிரி ஆளுங்களால தான்டா பொண்ணை பெத்தவங்க எல்லாம் வயித்துல நெருப்ப கட்டிட்டு இருக்க வேண்டியதா இருக்குது. டேய், அந்த ராஜேந்திரன் கல்யாணம் பண்ணக்கூடாதுடா. காலை நேரத்து மழை, எங்கேயோ பாத்துக்கிட்டு அழுகிற அந்த குழந்தை. கட்டிக்கிட்டவன் மேல அக்கறை இல்லாம இவன் மேல தனியா அக்கறைய காமிக்கிறியா? என்ன விஷயம்? இன்று இரவு 8:30க்கு கைராசி குடும்பம். இப்பதான் நித்யா எனக்கு போன் பண்ணா. அவளோட மாமனார் இன்னைக்கு உங்க வீட்டுக்கு வர்றதா சொன்னா. அவருக்கு அண்ணன் வீட்டை விட்டு போன விஷயம் தெரியவே கூடாதுன்னு சொல்லிருக்கா. அவர் கேட்டா அண்ணன் தன்னுடைய உடம்பு சரியில்லாத சித்திய பார்க்க கிராமத்துக்கு போயிருக்கிறதா சொல்லிடுங்க, சரியா? அப்புறம் நித்யாவோட அப்பா, அவர் நிலைமை எப்படி இருக்கு? சொந்தங்கள் இன்று இரவு 9 மணிக்கு. நீ ஆரம்பிச்ச இந்த பொய்ய மாமாவோட உடம்பு சரியாகிற வரைக்கும் தொடர்ந்தா நல்லா இருக்கும். ராஜாக்கு நடந்த ஆக்சிடென்ட்டுக்கு நான் தான் காரணம். இன்று இரவு 9:30 மணிக்கு பெரிய இடத்து பெண்.